என்ற மிரட்டுற நீ அந்த அபிராமி வீட்டுல ஒளிஞ்சிருக்கீங்களே குள்ளமான என் கையில கிடைச்சிருந்த உனக்கு பர்மனண்டா பாஸ்போர்ட் கொடுத்துருப்பா சிக்கிட்ட நீ. கோவிந்தா அபிராமி வீட்டிலே தங்கியிருந்தானா? என்னைக்கு இருந்தாலும் உனக்கு வாக்கரிசி போட போறது நான் தாண்டா, அதை மறந்துடாத. பாஸ்போர்ட் வேணுமா? பாஸ்போர்ட் வேட போன முதல்ல. ஹலோ, சுந்தர் பேசுறேன் சார். யாரு? இன்ஃபார்மர் சுந்தரா? ஆமா சார், நான் இன்ஃபார்மர் சுந்தர் தான் பேசுறேன். சொல்லுங்க சுந்தர். கைதி திருவான்மையூர்லேருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கா சார். இஸ் இட்? எஸ் சார். ஆம்புலன்ஸ்லயா? ஆமா சார். வண்டி நம்பர் வந்து TN 077902. TN 077902. Ten into 11 எவ்வளோ? 1011 சார் எவ்வளோமா? எவ்வளவா? 110. எழுது. மேடம், வாங்க ராமகிருஷ்ணன், எப்படி இருக்கீங்க? உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கு மேடம். இந்து இந்து குட்டி, இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ சொல்லுங்க மேடம். வாங்கிக்கூடா, அங்கிள் தானே கொடுக்குறாரு. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. சரி, நீ உள்ள போய் உட்காந்து படிடா. உள்ள போ. இந்த அனாதி உங்க பொண்ணு அங்கிள்னு கூப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிஸ்கெட்ல எதுக்கு வாங்கிட்டு வரீங்க? வீண் செலவு தானே. பரவாயில்ல மேடம், வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்த என்ன ஒரு புது மனுஷனாக்கி விலையும் வாங்கி கொடுத்துங்க. உங்க மகளுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதுல எனக்கு ஒரு திருப்தி. என்ன, என் குடும்பத்தையே பழி வாங்கினவன் கிட்ட கை நீட்டு சம்பளம் வாங்குறேன்ற வேதனை என் மனசு தொலைக்குது. அது இருக்கட்டும் மேடம், பரவாயில்லை. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, கைதி கோவிந்தன் கந்துவட்டி ஆபீஸ்க்கு போன் பண்ணிருக்கிறான். போலீஸ் அவன் போன் ட்ரேஸ் பண்றதுனால அவன் அசிஸ்டன்ட்டுக்கு போன் பண்ணி கண்ணா பின்னான்னு மிரட்டி இருக்கிறான். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? அவன் ஆளுதானே இவன். ஆமா, ஆனா அவன்கிட்ட கோவமா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னான். அது சொல்லதான் நான் இங்க வந்தேன் மேடம். என்ன சொன்னா? கோவிந்தன் கரெக்டா என்ன பேசுதான்னு தெரியல, ஆனா கந்து வட்டிக்காரன நல்லா மிரட்டி இருக்கிறான். அதுக்கு கோவப்பட்ட கந்து வட்டிக்காரன், நீ அபிராமி வீட்டுல தங்கியிருந்த தெரிஞ்சிருந்தா அங்கேயே உன்னை கொன்னிருப்பேன்னு சொன்னான். இப்ப கூட உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு கத்துனான். என்னது? அபிராமி வீட்டுல கொலகார கோவிந்தன் தங்கி இருந்தானா? ஆமா ஆமா. அதனாலதான் ஏற்கனவே கந்து வெட்டிக்கும் அபிராமிக்கும் தகராறு வந்துச்சா? இருக்கலாம் மேடம். அன்னைக்கு கந்து வட்டிக்கார கோவமா போனது நான் பார்த்தேன். ஆனா அன்னைக்கு அபிராமி வீட்டுல என்ன நடந்ததுன்ட்டு எனக்கு தெரியாது மேடம். அந்த விஷயம் எனக்கு தெரியும். சரி மேடம், நான் புறப்படுறேன். நான் இதை சொல்லத்தான் இங்க வந்தேன். ஓகே ராமகிருஷ்ணன், பிரயோஜனமான விஷயம் சொன்னீங்க. தேங்க்ஸ். ஆனா பார்த்து கவனமா நடந்துக்கங்க. நீங்க இங்க வர்றது போறது அவங்க கண்ணில் பட்டுடக்கூடாது. அவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்குங்க. ஓகே மேடம். சரி, டேக் கேர். அச்சா. அபிராமி வீட்டுல கைதி தங்கியிருந்தானா?
அந்த ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் போகுது சார். சீக்கிரம் சீக்கிரம் வண்டியில் இருக்கு சார். ஹலோ ஹலோ உங்க ஏரியா பக்கம் தான் அந்த ஆம்புலன்ஸ் வருது. நீங்க அலர்ட்டா இருங்க. ஓகே சார், நாங்கள் அலர்ட்டாக இருக்கோம் சார். கேரியன் ஓவர். ஏதோ தகவல் வருதியா? ஈசிஆர் ரோட் வழியா கைதி கோயிந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கான். அவனை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வண்டி நம்பர் TN077902. ஃபாலோ பண்ணுங்க. ஓவர் ஓவர். வாய சீக்கிரம். வண்டியில கோவிந்தா இல்ல சார். எங்கடா கோவிந்தா? சொல்றா. எங்கடா? சொல்றா. சொல்றானா? ஏய் சொல்றா. 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 ஏய் எங்கடா கோவிந்தா? சொல்றா. தெரியாது. நீ அவனு கூட்டாளி தானே? சொல்றா. உண்மையை சொல்லு. இல்ல இல்ல சொல்லுடா. சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். அப்புறமா என்ன உண்மையை மட்டும் தான் சொல்லணும். தொழில் வேலை சத்தியமா சொல்றேன் சார். ஏய் தொழில் மேல சத்தியம் பண்ணாத. ஆம்புலன்ஸ் புனிதமான வாகனம். அதுல ஒரு கொலகாரனை வச்சு சுத்திக்கிட்டு தெரிஞ்சிருக்க? கோவிந்த என் வண்டியில தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு சார். உண்மையை சொல்லணும்னா என்னையும் ஆம்புலன்ஸ் கடத்தி வச்சுட்டு இருந்தார் சார். சார் பேசி வரா சார். சாப்பிட்டியாப்பா? எந்த ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் அது? ஏலத்தில் எடுத்தது சார். சேட்டுக்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கியிருந்தேன். பேரை மாத்தலான்னு போறப்ப அவங்கிட்ட மாட்டிக்கிட்டேன் சார். பணம் கட்டுக்கட்டா வச்சிருந்தான் சார். அவன் சேட்டு கடனை ஒரே பேமெண்ட்ல அடைச்சான் சார். அவன் பெரிய வண்டிக்கு வைக்கிறேன்னு ஆம்புலன்ஸ் பேரை மாத்தாத அப்படியே இருக்கட்டும்னு அதுக்கும் பணம் கொடுத்தான் சார். அது மட்டும் இல்ல சார், போலீஸ்ல சொன்னா உயிரை எடுத்துருவேன்னா சார் கத்தியை கட்டி மிரட்டினா சார். எனக்கு வேற வழியே தெரியல சார். ஒரு வகையில என்ன நீங்க பிடிச்சது ரொம்ப நல்லது சார். ஆமா சார். சார் அவங்ககிட்ட எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டீங்க. ஜெயிலுக்கு அனுப்பிச்சா கூட சந்தோஷமா போவோம் சார்.
சரி, அவனை கடைசியா எங்கே இறக்கி விட்ட? சத்தியமா சொல்றேன் சார், அவன் எங்க போனான்னு தெரியாது சார். அவனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே சொல்லிடுவேன் சார். சிதேக் சார் இவனை அனுப்பிச்சு விடுங்க. சார் உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போச்சு சார். நான் உங்களை மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். சரி 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 ரொம்ப நன்றி சார். கான்ஸ்டபிள்ஸ், எஸ் சார், இவனை கூட்டு போங்க. ஓகே சார். சார் உங்களை மறக்க மாட்டேன் சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். சிதேக் சார் இவனை க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. இவன் கண்டிப்பா கோவிந்தனை மீட் பண்ணுவான். ஓகே சார். உண்மையிலேயே ஷாக்கான நியூஸ் தான். அபிராமி வீட்டுல கோவிந்தன் தங்கி இருந்தான்னா அபிராமிக்கு தெரிஞ்சு அங்க தங்க வச்சாங்களா இல்ல பதுங்கி இருந்தானா? சாந்தி ஃபோன் பண்ண உடனே நான் ஷாக் ஆயிட்டேன் சார். அதான் உடனடியாக அவங்கள பார்க்கலான்னு அர்ஜுனை கூப்பிட்டு வந்தேன். அவ்வளவு பெரிய வீட்டுல செக்யூரிட்டி இருந்தும் அவன் உள்ள போயிருக்கான்னா நாம யோசிக்கணும். ஆனா இன்னொரு விஷயம். என்ன சார்? கோவிந்தன் அபிராமி வீட்டுல தங்கி இருந்ததுக்கும் அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கும் நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. கோவிந்தனும் கந்துவட்டியும் போன்ல பேசினதா ராமகிருஷ்ணன் சொன்ன ஆதாரம் நமக்கு போதாது. முதல்ல அவன் அங்கதான் தங்கியிருந்தானான்னு நாம தெரிஞ்சுக்கணும் சார். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட ஆதரவு இல்லைன்னா அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஆதரவு இல்லாம நிச்சயமா அவனால அங்க தங்கி இருக்க முடியாது சார். யுவர் ரைட் கனி. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை வித் யோர் பெர்மிஷன் நானும் கனியும் எக்ஸிக்யூட் பண்ணலாமா? என்ன? Go ahead. We shall treat this matter as serious one. ஓகே சார். தேங்க்யூ சார். நாங்க வேற ஏதாவது தகவல் கிடைச்சா மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறோம். வரோம் சார். Okay, but be careful. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். அர்ஜுன், அவன் வண்டிக்குள்ள ஏத்துங்க. என்ன விட்டுருங்க. என்ன விட்டுருங்க. அரஞ்சன் சார், என் வயசுக்கு ஒரு மரியாதை கொடுங்க சார். வாய மூடு. நீதானே அபிராமி வீட்டு வேலைக்காரன்? ஆமா சார். ஏய், அங்க வேற யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க? நான் வேலை பார்க்குறேன். ஒரு வேலைக்காரி, ஒரு வாட்ச்மேனு, அப்புறம் டிரைவரு, அவ்வளோதான் சார். அப்புறம் 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 யாரும் இல்லை சார். சார், நாங்க கேட்கறது இப்போ இல்ல, இதுக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி அம்மாவோட தம்பி இருந்தாங்க சார். அரஞ்சனா, பல்லு கில்லாம் பேந்துரும். உண்மையை சொல்ல. கோவிந்தன் அங்க இருந்தானா இல்லையா? யாருங்க அந்த கோவிந்த? பழைய தோட்டக்காரனா? எனக்கு முன்னாடி வேலை பார்த்தவனா? ஜெயில இருந்து தப்பிச்சவன் தானே கைதி கோவிந்த, அவன் தான். கைதியா? எனக்கு தெரியாது சார். சத்தியமா தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். அப்படி எனக்கு தெரிஞ்சு அம்மா வீட்டுல ஒத்தனை இருந்தது இல்லை சார். அர்ஜுன், இத பார், உண்மையை சொல்லு. நான் ஒரு போலீஸ்காரன். என்கிட்ட பொய் சொன்னேன்னா தேவையில்லாம நீ சிக்கல்ல மாட்டிப்ப. கைதி கோவிந்தன் அபிராமி வீட்டுல பதுங்கி இருந்தானா இல்லையா? இதே கேள்விதான் அந்த கந்துவடிக்காரனும் கேட்டான். அவனுக்கு இதே பதில் தான் சொன்னேன். நீங்களும் அதையே கேட்குறீங்களா சார்? எனக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே சார் நான் பதிலே சொல்ல முடியும். அப்போ உனக்கு தெரியாது? தெரியாது சார். தனக்கு தெரிஞ்ச உண்மையை போலீஸ் கிட்ட மறைக்கிறது மிகப்பெரிய குற்றம். ஆனா உனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ற. பரவாயில்ல, உன்னை விட்டுறோம். நன்றி சார். ஆனா ஒரு விஷயம், கைதி கோவிந்தன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு உதப்பட்டு உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டான்னா அது உனக்கு மிகப்பெரிய சிக்கல். எனக்கு என்ன சார் சிக்கல் வரும்போது? எனக்கு தான் தெரிஞ்சாதான் சிக்கல் வரும்போது.
மாணிக்கம் வண்டியை ஓரமா நிறுத்து. இறங்கி போ. நல்லதுங்க. ஐயா வரேங்க. வரேங்க ஐயா வரேங்க. போ. ஏய் இங்க வா. இந்தா வா. சரி. ஏற்கே சொல்லு அர்ஜுன். அர்ஜுன், இவன் மேல எனக்கு நம்பிக்கை வரல. எனக்கும் அப்படிதான் தோணுது. இவனை ஃபாலோ பண்றதுதான் நல்லது. மாணிக்கம், அர்ஜுன் நேரா விடு. ஹலோ மேம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? ஃபோன் பண்ணது நீ என்னன்னு சொல்லாம எனக்கு விஷயம் தெரியுமான்னு கேட்டா எப்படி? மேம், உங்க வீட்டுல ஒளிஞ்சிருந்தானே அந்த கைதி கோவிந்த, அவன் இத்தனை நாளா ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியில தாங்க சிட்டி பூரா சுத்திட்டு இருந்திருக்கான். அப்படியா? யமகாதகனா இருப்பான் போல இருக்கு. ஆமாங்க மேம், அந்த கோவிந்த போலீஸுக்கு ஸ்பெஷல் டீமுக்கு தண்ணி காமிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. ஆனா நம்ம போலீஸ் என்ன சும்மாங்களா, சிட்டி பூரா தொலைவிங்க அந்த ஆம்புலன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன? கோவில்ல போன ஆம்புலன்ஸ் போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அந்த ஆம்புலன்ஸ் மடக்கி பிடிச்சிட்டாங்க. அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டிட்டு போன டிரைவரையும் பிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த கோவிந்தா எஸ்கேப் ஆயிட்டானுங்கண்ணா. என்ன சொல்ற? ஆமாங்க மேம், ஆம்புலன்ஸ் கண்டுபிடிச்சு வளைச்சு சோதனை போட்டாங்க. அந்த கோவிந்தன் இல்லைங்களா? அதாங்க மேம் அந்த போலீஸுக்கும் தெரியல. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை அடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போதைக்கு வேணா நம்ம கொஞ்சம் பெருமூச்சு விட்டுக்கலாங்க மேம். அவன் வெளியே உலாத்துற வரையில நம்ம தலைக்கு மேல கத்திதானுங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் பயந்துக்காதீங்க. போலீஸ் கையிலேயே சிக்காதவன் என் கையில சிக்கி சாகணும்னு அவன் தலையில எழுதியிருக்கு. என் கையில சிக்குனா குள்ள செத்தான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க.